வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவி கொண்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை. அதிகபட்சமான வெப்பநிலை 33.7 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 16.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 9/12/2024 படி அதே பகுதியில் நிலவி கொண்டிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடையக்கூடும். மேலும் மேற்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து 11ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை தமிழக கடலோர பகுதியை ஒட்டி நிலவக்கூடும். இதன் காரணமாகவும் 9/12/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 10/12/2024 கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மதுரை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 11/12/2024 கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், காரைக்கால் பகுதியிலும் கன முதல் மிக கனமழையும், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 12/12/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 13/12/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 14/12/2024 தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 15/12/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழையும் பெய்யக்கூடும். அதிகபட்சமான வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 9/12/2024 மற்றும் 10/12/2024 எச்சரிக்கை எதுவும் இல்லை. 11/12/2024 வட தமிழக கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12/12/2024 தமிழக கடலோர பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13/12/2024 தென் தமிழக கடலோர பகுதியில்
மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை 9/12/2024 தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10/12/2024 தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11/12/2024 தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12/12/2024 தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை 9/12/2024 முதல் 11/12/2024 வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை. 12/12/2024 கேரளா கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13/12/2024 கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்சமான வெப்பநிலை தொண்டியில் 33.7 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 16.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும். வானிலை தகவல் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவி கொண்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்சமான வெப்பநிலை 33.7 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 16.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 9/12/2024 படி